அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆட்டுக்கால் சூப்புக்கு நிகராக உள்ள முடவாட்டுக்கிழங்கு சூப்பு. அது செய்வது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு இது எதுக்கு நல்லதுன்னா, கை கால் வலி, எலும்பு தேய்மானம், மேல் வலி, இதுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு சூப்பு இது. இது நம்ம ஆட்டுக்கால் சூப்புக்கு எவ்வளோ பலன் இருக்கோ அதே மாதிரி இந்த முடவாட்டுக்கால் சூப்புக்கு நல்ல பலன் இருக்குது. நீங்கள் இதை பாருங்கள். இது சைஸே ஒரு ஆட்டுக்காலுடைய சைஸ் தான் இது இருக்கும். அதே மாதிரி அதில் எப்படி ரோமங்கள்லாம் முடியெல்லாம் இருக்கோ அதே மாதிரி இதுக்கு மேலே அப்படி இதாக இருக்கும். இதை நம்ம நல்ல அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த முடவாட்டு கிழங்கு நம்மளுக்கு இப்போது நல்லா ஃபேமஸாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில். இது பாறைகள் இடையில முளைக்கிறதுனால நல்ல நம்மளுக்கு ஒரு அந்த மேல் வலி, கைகால் வலி, எலும்பு தேய்மானம் இதுக்கெல்லாம் நல்ல மாதிரி ஒரு சூப்பு. இதை அடிக்கடி வச்சு சாப்பிட்றதுனால நம்ம உடலும் எலும்பும் நல்ல பலன் பெறும். நம்ம அந்த தொலியை மேல் உள்ள தொலியை பூரா நீக்கிட்டு அதை நல்லா கிழங்கு நம்ம எப்படி சீவோம் அதை மாதிரி எடுத்து வச்சுக்கிடணும். இந்த கிழங்க அந்த தொலிகளை எல்லாம் இப்படி எடுத்துட்டோம்னா, ஆட்டுக்காலை எப்படி நம்ம வாட்டி அந்த முடிகளை எடுக்கமோ அதே மாதிரி இந்த கிழங்குடைய இதை எடுத்து வச்சுக்கிடணும். எடுத்து நல்லா கழுவிட்டு பொடிசு பொடிசாக வெட்டி வச்சுக்கிடுங்க. முடவாட்டு கிழங்குங்கிறது இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியதாக ஆகிட்டு, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இதை வச்சு சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு உடலுக்கு நல்லது. எஸ்வி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ கிடைக்கும். நீங்கள் அடிக்கடி நீங்கள் இதை நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டில் என்ன தெரிவிக்கிங்கிறத பார்த்தா தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து போடுறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன குக்கரில் பொடிசாக வெட்டி வச்சு நல்லா வேக வச்சுக்கிடுங்க. வேக வச்சுட்டு அதுக்கு தேவையானது நல்ல பொடி வெங்காயம், ஒரு வெள்ளைப்பூடு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பொடிசாக இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட்டாக போடாமல் இதை நம்ம முழுசாக போட்டு அரைச்சி செய்கிறதுனால நம்மளுக்கு நல்ல பலன் தரும். ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கிடுங்க. பொடி வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே வெட்டி எடுத்து வச்சுக்கிடுங்க. நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடெல்லாம் முழுசாகவே போட்டு அரைக்கும் போது அதையும் இதோடு போட்டு அரைச்சிருங்க. இந்த கிழங்கு அதுக்குள்ளே வேக வச்சு எடுத்து வச்சுக்கிடுங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம அரைக்கிறதோடு சேர்த்து இதையுமே அரைச்சிருங்க. நம்ம குக்கரில் போட்டு அவிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, தண்ணியை கூட கொட்டிடக்கூடாது. இது எதுக்கு நம்ம இப்படி செய்யணும்னா, நம்ம முதல்லே போட்டு அரைச்சோம்னா அது கொஞ்சம் ரொம்ப மரக்கட்டை அரைச்ச மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் வேக வச்சு அரைச்சோம்னா நம்மளுக்கு நல்லா வரும். இது ஒரு 2 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. அதை நான் வீடியோ எடுக்கலை, விட்டுட்டேன். ஆனால் நான் ஊற்றிருக்கேன். நீங்களும் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. இதில் ஊற்றி 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுங்க. கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிடுங்க. கல்லுப்பு சேர்த்து கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றுங்க. நம்மளுக்கு ஒரு 4 பேருக்கு வேணும்னா ஒரு 3 செம்பு தண்ணி ஊற்றுங்க. ஒரு தக்காளி பழம் போட்டுக்கிடுங்க. அந்த நல்லா வேக விடுங்க. கல்லுப்பு போடுங்க, அதுதான் நல்லது. நம்மளுக்கு நல்லா வேகணும். அந்த கொதிக்க விட்ருங்க. நல்லா நிறைய அந்த குக்கர் நிறைய தண்ணி வச்சு நல்லா வெந்து வற்றட்டும். அப்போ தான் அந்த கிழங்குல உள்ளது நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாம் நம்மளுக்கு ஒரு சூப்பு, ஒரு ஆட்டுக்கால் சூப்புடைய சுவை இதில் கிடச்சிரும். அதுக்குள்ள பலனும் நம்மளுக்கு தெரியும். இங்கே வாரத்தில் ஒரு 2 நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம எலும்பு தேய்மானமோ, எலும்பு வலியோ, மேல் வலியோ எல்லாமே நம்மளுக்கு கேட்கும். அதுக்கு இந்த முடவாட்டு கிழங்குடைய சூப்பு ரொம்ப நல்லது, உகந்ததும் கூட. இப்போ எங்கே வாங்கணும்னு நினைக்காதீங்க. நிறைய கடைகளில், காய்கறி கடைகள்லேயும் வச்சுருக்காங்க. வெளியில் பிளாட்பாரங்கள்லேயும் போட்டு விற்கிறாங்க. நம்ம அதில் கூட வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு ஒரு 2 பேருக்கு தக்கனா கூட வச்சுக்கிடலாம். நல்லா கொஞ்சம் மல்லி, புதினா போட்டுக்கிடுங்க. போட்டு நல்லா வேக வைங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த சூப்பு ஒரு ஆட்டுக்கால் சூப்புக்கு உள்ள இது இருக்குது. அதை எப்படி செய்தோமோ அதே மாதிரி இந்த கிழங்க போட்டு நம்ம செஞ்சு நல்லா நம்ம காலையிலையும் நைட்லேயும் குடிக்கலாம். குடித்தோம்னா நம்ம அந்த எலும்பு தேய்மானம், இந்த ஜாயிண்ட்டுகள்லாம் வலிக்கிறது இதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் நல்லா வடிச்சிட்டு தான் இப்படி கொடுக்கணும்.
வடித்து எடுத்துட்டு நல்லா அந்த சூப்பை மட்டும் குடிக்க கொடுங்க. அதை குடித்து பார்த்தவங்க சொல்லுவாங்க எப்படி இருக்குதுன்னு. நீங்களும் நம்மளுமே நம்ம கை கால் வலிக்கு செஞ்சு சாப்பிடலாம். செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதை எப்படி லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியணும். பாருங்கள், செய்யுங்க, பகிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.